வரதட்சணை பெற்று திருமணம் செய்யக்கூடிய ஆண்கள் யாருங்க? கையால் ஆகாதவங்க. அவங்க குருடனா பிறந்திருக்கலாம், செவுடனா பிறந்திருக்கலாம், கைகால் இல்லாத நொண்டியா பிறந்திருக்கலாம். பாவம், என்ன பண்றது? வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றாங்கல்ல, அவங்க குருடனா இருக்கிறது மேல், செவுடனா இருக்கிறது மேல், கைகால் இல்லாத நொண்டியா ஒரு தொழுநோயாளி குஷ்டரோகியா இருக்கிறது மேல். பாவம், அவங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிப்பா, உன்னால சம்பாதிக்க முடியாத குருடா, இந்த காசை வச்சுக்க, என் பொண்ணை வாழ்க்கை கொடு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், அவரே மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணும். அவர் உதாரணத்துக்கு 10 ரூபா 100 ரூபா மகரை கொடுத்தாரு, பாக்கி வாழ்றதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சுக்க, சம்பாதிச்சுக்க, ஏதாவது தொழில் பண்ணிக்க, ஒரு கடையை வச்சுக்க. நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க வரதட்சணை? பிஇ படிச்சிருந்தா இப்பெல்லாம் சில ஊர்ல 1 கோடி ரூபா, முதல்ல பவுன் கணக்குல இருந்துச்சு, இப்பெல்லாம் சில ஊர்ல கிலோ கணக்குல. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் யாரெல்லாம் வரதட்சணை வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் குருடர்களாக இருப்பது மேல், செவிடர்களாக இருப்பது மேல், கைகால் நொண்டிகளாக இருப்பது மேல். அல்லாஹ் பாதுகாக்கணும். கேவலமான செயல், ஈனத்தனமான செயல். என்ன செயலுங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து. வாலிபர்களா நீங்கள் சொல்லுங்கள். ஈனத்தனமான செயல். உங்களுக்கு ஒரு பெண் ஹலாலாக சுகத்தை தருவதற்கும் உங்களுக்கு சந்ததியை தருவதற்கும் தன் உயிரை கொடுக்க வருகிறாள். அவளுக்கு நீங்க மகரு கொடுத்து கண்ணியப்படுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீ அவள்கிட்ட கேட்கிறியடா? அநியாயக்காரன் நீனு, எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நீனு, கேவலமானவன் நீனு.